Hello and welcome to Friendly Kid. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 சயின்ஸ் யூனிட் 3 மேட்டர் அரவுண்ட் அஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். லெசன் டிஸ்கஷன் பார்ட் 2. ஸோ பார்ட் 1ஓட வீடியோவில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம், அதுதான் கொஞ்சம் குயிக்காக நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ ரொம்ப டைம் நான் எடுத்துக்க மாட்டேன். ஸோ ஆட்டம் ஆனால் என்னென்னு பார்த்தோம். ஸோ ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் அன் எலமெண்ட் that exhibit the properties of the element is called as atom. ஸோ நம்ம ஒரு எலமெண்ட்டை சின்னமாக கட் பண்ணாலும் அந்த சின்ன பீஸ் அந்த எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே அது இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம ஆட்டம் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் நேற்று மாலிகுல்னா என்னென்னு பார்த்தோம். அந்த A molecule is made up of 2 or more atom chemically combined. ஸோ ஒரு கெமிக்கலி கம்பைன் ஆன ரெண்டு இல்லை ரெண்டுக்கு மேற்பட்ட எலமெண்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா மாலிகுல் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ ரெண்டுக்கும் மேற்பட்ட ஆட்டம், நான் எலமெண்ட் சொல்கிறேன், தப்பு. இட்ஸ் ஆட்டம் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா மாலிகூல் அப்படிங்கிறத சொல்கிறோம். அதில் மாலிகூலை நம்ம வந்து 4 விதமாக கிளாஸிஃபை பண்ணோம். ஒன்று மோனோ அட்டாமிக் மாலிகூல், டை அட்டாமிக் மாலிகூல், ட்ரை அட்டாமிக் மாலிகூல் அண்டு பாலி அட்டாமிக் மாலிகூல்னு 4 விதமாக பிரித்தோம். ஸோ அதுக்கப்புறம் மாலிகூல் ஆஃப் எலமெண்ட், ஒரு மாலிகூல் அப்படின்னா ரெண்டுக்கும் மேற்பட்ட இது ஒன்று சேர்ந்து சொன்னோம். மாலிகூல் ஆஃப் எலமெண்ட்னா என்ன, ஒரு இது இப்போ குளோரைடு இஸ் அன் எலமெண்ட். ஸோ குளோரைடு ஒன்றா சேர்ந்துச்சுன்னா அதை நம்ம வந்து மாலிகுல் ஆஃப் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மாலிகுல் ஆஃப் காம்பவுண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா, ஸோ அதாவது 2 டிஃப்ரெண்ட் எலமெண்ட் ஒன்றா சேருது. இப்போ கார்பன் அண்ட் ஆக்சைடு, நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன். ஸோ இது மாதிரி நம்மளுக்கு சேர்றது தான் நம்ம வந்து மாலிகுல் ஆஃப் காம்பவுண்ட் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர். ஸோ இதிலேருந்து தான் நம்ம டாபிக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரி வாங்க போகலாம். ஸோ த மேட்டர் இஸ் கிளாசிஃபைட் இன்டு 2 ப்ராட் கேட்டகரி. ஸோ 2 ப்ராட் கேட்டகரியாக நம்ம அதை பிரிக்கிறோம். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பியூர் சப்ஸ்டன்ஸ், இன்னொரு மிக்சர் சப்ஸ்டன்ஸ். ஸோ பியூர் சப்ஸ்டன்ஸ்னு ஒன்று பிரிக்கிறோம், இன்னொரு மிக்சர் சப்ஸ்டன்ஸ் பிரிக்கிறோம். ஸோ இப்போ பியூர் சப்ஸ்டன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதமாக பிரிக்கிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் அண்ட் காம்பவுண்ட். ஸோ இப்போ நம்ம மேட்ரு அப்படிங்கிறத எடுத்துட்டோம்னா ஒன்று கலவை, இன்னொன்று வந்து அந்த தனிமையான ஒரு அந்த சப்ஸ்டன்ஸ். ஸோ இது 2ஆக பிரிக்கிறோம். இப்போது இந்த கலவையை தான் நம்ம இப்போ வந்து 2 விதமாக படிக்க போகிறோம். ஒன்று என்னென்னா எலமெண்ட் அதனுடைய காம்பவுண்ட். ஸோ இப்போ என்ன சார், நீங்கள் வந்து ஒரு எலமெண்ட்டு கட் பண்ணால் அது இருக்க சின்ன எலமெண்ட்டு அந்த எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியை அக்வயர் பண்ணால் நம்ம ஆட்டம்னு சொன்னீங்களே சார், எப்படி அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ எலமெண்ட்னா என்னங்கிறத படிக்க போகிறோம். இந்த மேட்டர் இஸ் simplest form. So matter in its simplest form is known as element. இது ரொம்ப simplest form. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய கை எதால் மேடாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் கால்சியம். ஏன்னா போனில் கால்சியம் இருக்குது, பிளட்டில் ஹீமோக்ளோபின் இருக்குது. ஸோ ஹீமோக்ளோபின் கண்டெயின் ஆஃப் மக்னீஷியம். ஸோ இந்த மாதிரி நிறையா அயன் கண்டென்ட் இருக்கும். ஸோ எஃப்இ இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் சேர்ந்தது தான். இப்போ நீ என்னோடய எலும்பை மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா இட் கண்டெயின் ஒன்லி கால்சியம். ஸோ இப்போ உங்களால் ஃபாலோ பண்ணிக்க முடியுதா, இட் கண்டெயின் ஒன்லி கால்சியம். ஸோ இந்த இடத்துல இட் ஹேஸ் அ சிம்பிளஸ்ட் ஃபார்ம். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க, சார் சிம்பிளஸ்ட் ஃபார்ம், த மேட்டர் இஸ் த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் இஸ் நோன் அஸ் எலமெண்ட். ஸோ எலமெண்ட் வந்து என்னென்னா மேட்டருடைய சிம்பிளஸ்ட் ஃபார்ம். வி யூஸ் மெனி எலமெண்ட் இன் அவர் டெய்லி லைஃப். ஸோ நம்ம டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற பொருளில் நிறைய எலமெண்ட்டை நம்ம பார்க்க முடியும். நம்முடைய காமன் சால்ட்டாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சோடியம் குளோரைடுன்னு சொல்லுவோம். அதில் வந்து சோடியம் அண்ட் குளோரைடு இருக்கும். இப்போ நம்ம குடிக்கிற வாட்டரில் என்ன இருக்கும், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இருக்கும். மக்னீஷியம், பாஸ்பரஸ்லாம் நம்ம வந்து வெடிக்கிறோம் பார்த்தீங்களா, வெடிக்கிறதுல அந்த கிராக்கர்ஸில் இருக்கும். சல்ஃபர் நம்ம யூஸ் பண்ணுற சால்ட்டில் இருக்கும். சல்ஃபர்லெஸ் சால்ட்னு இப்போ நிறைய பேர் விற்கிறாங்க. அந்த இதில் வந்து மேன்யூலில் வந்து நம்ம சல்ஃபர் போட்டு தான் அக்ரிகல்ச்சர் மேன்யூல் நம்ம வைக்கிறோம். அப்புறம் கேலியம் அப்படிங்கிறது நம்ம மொபைல் ஃபோன், சிலிக்கான் இஸ் யூஸ்டு ஃபார் கம்ப்யூட்டர் சிப்ஸ், இதுக்கெல்லாம் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு வந்து நேச்சுரலாக எவ்வளோ எலமெண்ட் நம்மள்கிட்ட இப்போ கைவசம் எவ்வளோ எலமெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 118 எலமெண்ட் இருக்குது. அதில் வந்து 94 elements are naturally occur, 24 elements has been created artificially in laboratory. ஸோ நம்மளுக்கு வந்து மொத்தம் 118 எலமெண்ட் இருக்குது. அதில் வந்து 94, இஃப் ஐ எம் கரெக்ட், 94 எலமெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம இயற்கையாகவே நம்மளுக்கு கிடச்சது. மற்ற 24 தனிமங்கள், ஐ திங்க் இட்ஸ் தனிமங்கள், ஆமாம், சேர்மம் தனிமம், இது தனிமம் தான். ஸோ இது வந்து நம்ம வந்து தனிமங்கள் நம்மளுக்கு வந்து நம்ம மேன்மேடாக லெபார்ட்டரியில் வச்சு கண்டுபிடிச்சது. அதெல்லாம் என்னங்கிறத நீங்கள் பெரிய கிளாஸுக்கு போகும்போது படிச்சுக்கலாம். பட் இப்போதைக்கு 118 எலமெண்ட் இருக்குங்கிறத நீங்கள் படிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் இன்னும் பீரியாடிக் டேபிளாக படிக்கும்போது உங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட், நம்ம எலமெண்ட்டை எப்படிங்க கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விதமாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன்று மெட்டல், நான் மெட்டல் அண்ட் மெட்டலாய்ட்ஸ். ஸோ இதை தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி, ஸோ ராபர்ட் வயட்ஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்ட்
who termed element. இவர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பாயல், அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, மிஸ்டர் ராபர்ட் பாயல் as first term the word element அப்படிங்கிறத சொன்னதே இவர் தான். An early proponent of an element of the elemental natural of a matter in a nature of a vacuum. He is known as best of பாய்ஸ் லா. ஸோ இதுதான் நம்மளுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தோஸ் ஆர் ஸ்டடிங் ஃபார் டிஎன்பிசி இந்த பாய்ஸ் லாங்கிறது எதை குறித்து சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் நோன் ஆஸ் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் நேச்சுரல் மேட்டருக்கும் நேச்சுரல் வேக்கமுக்கும் இருக்க, எலமெண்டல் நேச்சுரல் வேக்கமுக்கும் நேச்சுரல் மேட்டருக்கும் இருக்க ஒரு ப்ரொபோர்ஷன் தான் நம்ம வந்து பாய்ல்ஸ் லா அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ ஓகே, இப்போ நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்டுக்கு போவோம். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்டில் நம்மளுக்கு ஃபஸ்ட் இருக்குது metals. metal அப்படின்னா என்னென்னா, we have a tools, jewelry are made up of silver, copper, iron, gold. ஸோ நம்ம இப்போ டெய்லி லைஃப்பில் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம அயன், நான் வந்து இப்போது ஒரு கோல்டு செயின் போட்டிருக்கேன், சில்வர் பிரேஸ்லெட் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய இதை பார்க்குறோம். ஸோ இதில் அலுமினியம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அலுமினியம் பாத்திரம் நம்ம யூஸ் பண்ணுறோம். காப்பர் வயர் யூஸ் பண்ணுறோம். இன்னும் சாமி ரூம்லாம் பார்த்தீங்கன்னா செம்பு இதுதான் இருக்கும், பித்தாளைன்னு சொல்லுவாங்க. பித்தாளை இல்லை, அது வந்து செம்புன்னு சொன்னால. ஸோ செம்பு கலர் அந்த மணி, எங்கள் வீட்டில் இருக்க மணியெல்லாம் செம்பு மணி, அந்த காலத்தில் உள்ள செம்பு மணி. ஸோ அந்த மாதிரி வந்து செம்புல இருக்கும். ஸோ யூஸிங் த ப்ரெஷர் லைக் ஹேமரிங் அண்ட் ரோலிங், நல்லா அடித்தும் அதை சுற்றியும் நம்ம வந்து we can deform the material into a various shape. இப்போது நம்மளுக்கு கிடைக்கிற அயனை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இது பட்டறையில் போய் பார்த்திங்கன்னா, இரும்பு பட்டறையில் போய் பார்த்திங்கன்னா அதை நல்லா ஹீட் பண்ணி ஒரு சுத்தியில் வச்சு டங்குன்னு அடித்து அதை நம்ம ஃப்ளாட்டாக கொண்டாந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஹீட் பண்ணியும் அடித்தும் நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான இதில் நம்ம அதை உருவாக்கிக்கலாம். எது, இந்த நான் சொன்ன சில்வர், காப்பர், அயன், கோல்ட் அண்ட் அலுமினியம். ஸோ இதெல்லாம் இப்போ வீட்டில் இருக்க பாத்திரமே பார்த்திங்கன்னா நிறையா டிஃப்ரெண்ட் பாத்திரம் இருக்கும். ஜுவல்லரி கடையிலே போனீங்கன்னா ஒவ்வொரு ஜுவல்லரிக்கும் ஒவ்வொரு டிசைன் இருக்கும். ஓகேவா? ஸோ சச் எலமெண்ட் ஆர் malleable. அப்படின்னா என்னென்னா, த மெட்டீரியல் விச் கேன் பி ஃப்ளாட்டன் இன் அ தின் ஷீட் இன் அ வேரியஸ் ஷீப். இந்த மாதிரி வந்து அப்படியே ஒரு கன்ஃப்ளென்ட் ஷீட்டாக நம்மளால் பண்ண முடியும். அதை தான் நம்ம வந்து மெட்டல் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ நம்மளால் ஒன்றை ஹீட் பண்ணி உருக்கி நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் மாற்ற முடிஞ்சுன்னா அதை நம்ம மெட்டல் அப்படிங்கிறத சொல்கிறோம். அந்த மெட்டல் ஆர் ஜென்ரலி ஹார்ட், ரொம்ப ஹார்டாக இருக்கும், ஷைனியாகவும் இருக்கும், நல்ல பலபலன்னு இருக்கும். ஸோ சோடியம் இஸ் த ஒன் ஆஃப் த எக்ஸப்ஷனல் isn't soft. So sodium is a metal, but அது எப்படி இருக்கும்னா ரொம்ப சாஃப்டான மெட்டல். ஸோ இது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு இது. ஸோ those who are studying for TNPC இதை நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ மெட்டலில் எது ரொம்ப சாஃப்டஸ்ட் மெட்டல்? சோடியம். ஸோ ஆல் மெட்டல் எக்ஸப்ட் மெர்க்குரி ஆர் சாலிட். ஸோ மெர்க்குரியை தவிர்த்து மற்ற எல்லாமே சாலிட்ன்றாங்க. ஆனால் மெர்க்குரி வந்து ஒரு ரூம் டெம்பரேச்சர் நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் இன் லிக்விட். ஓகேவா? ஸோ இதில் நம்ம பார்த்ததில் சோடியம் அப்படிங்கிறது நம்மளுக்கு சாஃப்ட் மெட்டல். அதுக்கப்புறம் நம்மள பேர் என்ன? ஸோ மெர்க்குரி அப்படிங்கிறது லிக்விட் மெட்டல். ஸோ உங்களால் ஃபாலோ பண்ணிக்க முடியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? தென் ஸோ த மெட்டல் ஆர் malleable and can be bent or beaten into a sheet. ஒரு சீட்டாக நம்மளால் பண்ண முடியும். ஸோ we can draw into a wire. அப்படி ஒரு நீளமான வயரை யூஸ் பண்ண முடியும். இட் இஸ் அ குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டிக்கும் இது வந்து ஒரு குட் கண்டக்டராக இருக்குது. ஸோ காப்பர், லெட், டின், நிக்கல், அயன், ஜிங்க், கோல்டு, மக்னீஷியம், கால்சியம் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் மெட்டலுக்கு இதெல்லாம் எக்ஸாம்பிள். ஸோ நான் மெட்டல் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். நான் மெட்டல் ஆர் ஜென்ரலி டல் அண்ட் சாஃப்ட். ரொம்ப டல் கலரில் இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ டைமண்ட் இஸ் அ ஷைனி அண்ட் ஆல்சோ ஹார்ட் அண்ட் நேச்சுரல் மெட்டீரியல் இந்த எர்த். ஸோ இதில் வந்து நான் மெட்டல்லே வந்து ரொம்ப ஹார்டான மெட்டீரியல் எப்படி என்னென்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா டைமண்ட் தான். ஸோ அதுதான் வந்து ஹார்டஸ்ட் இன் நேச்சர். அது நேச்சர்லேயே ரொம்ப ஹாட்டாக இருக்கும், ரொம்ப ஷைனியாகவும் இருக்கும். ஸோ நான் மெட்டல் கேன் பி கேஸ், சாலிட், லிக்விட். ஸோ இது மூணு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்லேயும் இருக்கும். சாலிட், லிக்விட், கேஸாகவும் இருக்கும். ஸோ நான் மெட்டலில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன், ஹைட்ரஜன், குளோரைட்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரூம் டெம்பரேச்சரில் கேஸாக இருக்கும். இப்போ கார்பன், சாலிட், சல்ஃபர், பாஸ்பரஸ், அயோடியம் அதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு சாலிடாக இருக்கும். தென் ப்ரோமின் வந்து நம்மளுக்கு எப்போவுமே லிக்விடாக இருக்கும். ஸோ ஒன்லி நான் மெட்டல் விச் இஸ் இன் லிக்விட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோமின். ஒன்லி மெட்டல் இன் விச் இஸ் இன் லிக்விட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெர்க்குரி. ஸோ அந்த பாயிண்ட்டை
நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ in room metal. So non-metals are poor conductor of heat and electricity. Heat and electricity இவங்க ரொம்ப poor conductor. So graphite is good conductor of electricity. இதில் வந்து ஒரு எக்ஸப்ஷனான ஆள் இருக்கார். யார்? நம்ம கிராஃபைட். அவர் தான் வந்து இதில் வந்து ஒரு எக்ஸப்ஷனான ஆள். ஸோ இதில் வந்து கார்பன், பாஸ்பரஸ் அண்ட் சல்ஃபர் ஆர் த எக்ஸாம்பிள் ஆஃப் non-metal. ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மெட்டல்ஸ் அண்ட் non-metals நான் படிக்கும்போது மெட்டலாய்ஸ்னால் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ மெட்டலாய்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் எக்ஸிபிட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் போத் மெட்டல் அண்ட் மெட்டலஸ். ஸோ நான்-மெட்டல். ஸோ மெட்டலாகவும் இருக்கும், நான் மெட்டலாகவும் இருக்கும். அந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் ஒன்றா சேர்ந்ததான் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெட்டலாய்ட்ஸ். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா போரான், சிலிக்கான், ஜெர்மானியம், ஆக்சேரியம், ஆன்டிமோனி, டெல்டோரியம். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து மெட்டலாய்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ வாங்க டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் பார்ப்போம். இட் இஸ் லஸ்டரஸ் அப்படின்னா என்னென்னா இட் ஷைனி சர்ஃபேஸில் இதில் இருக்கும். மெட்டல்ஸ் எல்லாருக்குமே ஷைனி சர்ஃபேஸ் இருக்கும், நான் மெட்டல்ஸ் எல்லாருக்குமே ஷைனிங் சர்ஃபேஸ் இருக்காது. ஓகேவா? ஸோ இதில் வந்து எக்ஸப்ஷனல் யார்? நம்ம டைமண்ட். ஸோ டைமண்ட் தான் ஷைனி சப்ஸ்டேட் அண்ட் ஹார்ட். ஸோ இது ஜென்ரலி ஹார்ட், இது ஜென்ரலி சாஃப்ட். ஆனால் டைமண்ட் வந்து சாஃப்ட், இது வந்து ஜென்ரலி ஹார்ட். நேச்சுரலி இட் இஸ் ஹார்ட். ஓகேவா? நான் சொல்கிறது புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இல்லை நான் ரொம்ப ஓடுற மாதிரி இருக்கா? ஸோ இஃப் யூ ஃபீல் நான் ரொம்ப வேகமாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ மறுபடியும் இந்த வீடியோ நீங்கள் போட்டு கேளுங்க. 1 to 2 times நீங்கள் போட்டுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் பெண்டபிள், இட் இஸ் நாட் பெண்டபிள். ஸோ இதை வளைக்கக்கூடியும், இதை வளைக்க முடியாது. ஸோ இதை வந்து ஹீட் பண்ணியோ இதை வந்து நம்ம வந்து ஒரு வயர் ஷேப்பில் நம்மளால் உருவாக்க முடியும். இதை வந்து எந்த விதமான ஹீட்டும் நம்ம பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இட் இஸ் குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, இட் இஸ் அ பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இது குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட், இது வந்து பேட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். இதை வந்து நம்ம வந்து மெட்டலில் வந்து இப்போ எங்கேயாவது தட்டினோம்னா நம்மளுக்கு வந்து சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகும். நான் மெட்டலில் நம்ம எங்கே தட்டினாலும் சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ இதான் நம்ம வந்து எலமெண்ட்டுக்கு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இது. ஸோ எலமெண்ட்னா என்னென்னா ஸோ சிம்பிளஸ்ட் மேட்டர் இஸ் இன் அ சிம்பிளஸ்ட் ஃபார்ம் இஸ் கால்ட் எலமெண்ட். அதை வந்து நம்ம 3 விதமாக பிரிக்கிறோம்: மெட்டல், நான் மெட்டல் அண்ட் மெட்டலாய்ட். ஸோ அடுத்து நம்ம பார்க்க வருது காம்பவுண்ட். ஸோ காம்பவுண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா the compound is a pure substance that is formed when the atom of 2 or more element combine chemically and it defined in a proportion. ஸோ நம்மளுக்கு 1 இல்லை 2க்கு மேற்பட்ட ஒரு ஆட்டம்ஸ் ஒன்றா சேர்ந்து அது ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸாக நம்மளுக்கு வந்து கன்சிடர் பண்ணுச்சுன்னா அது வந்து அதுக்குரிய பண்புகளையே அது வச்சுருந்துச்சுன்னா அதுதான் நம்ம வந்து காம்பவுண்ட் அப்படிங்கிறது சொல்கிறோம். ஸோ இந்த காம்பவுண்ட் எக்ஸிபிட் த ப்ராப்பர்ட்டிஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ப்ரொப்போர்ஷன் ஆஃப் கண்டென்ஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ் எலமெண்ட். ஸோ எலமெண்ட்டுக்குரிய ப்ராப்பர்ட்டி அந்த காம்பவுண்டுக்கு இருக்குங்கிறத சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் எடுத்துக்கேன். இது ஒன்றா சேர்ந்து நம்மளுக்கு என்ன கொடுக்குது? வாட்டருங்கிறது கொடுக்குது. ஆனால் வாட்டரில் என்ன அப்படின்னா இதில் வந்து அதாவது வாட்டரோட ப்ராப்பர்ட்டி வந்து தான் எக்ஸிஸ்ட் ஆகுமே தவிர ஆனால் ஹைட்ரஜனோட ஆக்சிஜனோட ப்ராப்பர்ட்டி எக்ஸிஸ்ட் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் அ ரூம் டெம்பரேச்சர் இப்போ வாட்டர் வந்து எதில் இருக்குது? லிக்விடில் இருக்குது. ஆனால் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எதில் இருக்கும்? கேஸில் இருக்கும். இப்போது இதுதான் இதுலன்னா இது வந்து கேஸாக தான் பறந்துட்டு இருந்திருக்கும். இப்போ வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் சப்போர்ட் ஃபார் ஃபயர், ஆனால் வந்து ஹைட்ரஜன் வந்து இட் டஸ் நாட் சப்போர்ட் ஃபார் ஃபயர். வாட்டர் வந்து தண்ணியை ஊற்றினோம்னா அணைஞ்சு போயிடும். இப்போ அதில் ஆக்சிஜன் இருக்குல்ல, அப்படி இன்னும் பிடிச்சி எறியணும்ல. ஸோ ஆக்சிஜன் வந்து இப்போ ரொம்ப முக்கியம் ஃபயருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ H2Oவில் நம்மளுக்கு வந்து ஆக்சிஜன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது. இப்போ நான் தண்ணியை ஊற்றுனேன்னா அந்த தீ இன்னும் வளரணும், ஏன்னா அதில் ஆக்சிஜன் இருக்குது. ஸோ அது வந்து இந்த வாட்டரோட ப்ராப்பர்ட்டி தனி, இதோட ப்ராப்பர்ட்டி தனி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ சிமிலர்லி ஸோ சோடியம் காமன் சால்ட் சோடியம் குளோரைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குன்னா எலமெண்ட் சோடியம் அண்ட் குளோரைடு இருக்குது. இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபுட் வேற சோடியம் அண்ட் குளோரைடு ஆர் பாய்சன். ஸோ குளோரியம் குளோரைடும் தனித்தனியாக இருந்தால் பாய்சன், ஆனால் நம்ம சேர்த்து சாப்பிடும்போது இது வந்து நம்மளுக்கு சாப்பாடுக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. ஸோ போத் ஆர் அன்சேஃப்டு அண்ட் கன்சப்ஷன். ஸோ இதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட்ரஜன் அண்ட் சோடியமும் குளோரைடும் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஆன சால்ட் வந்து குக்கிங்க்கு யூஸ் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எலமெண்ட்ஸ் ஆஃப் காம்பவுண்ட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் சோடியமும் ஒரு சின்ன டேபிள் சால்ட்டில் நம்ம என்ன இருக்குது? சோடியம் அண்ட் குளோரைடு இருக்குது. சுகரில் என்ன இருக்குது? சோடியம், குளோரைடு அண்ட் ஆக்சிஜன். சாக் பீஸில் வந்து பார்த்திங்கன்னா சோடியம், கார்பன் அண்ட் ஆக்சிஜன் இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்து இதில் வந்து என்னென்ன எலமெண்ட்லாம் இருக்குங்கிறத நீங்கள் இட்ஸ் ஆக்டிவிட்டி நீங்களே பண்ணிக்கங்க. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்பவுண்ட். A compound is formed only when it consists of a element combined in a fixed proportion. ஸோ ஒரு எலமெண்ட் 2 எலமெண்ட் வந்து அப்படியே கம்பைன் ஆனால் தான் நம்மளுக்கு வந்து காம்பவுண்டுங்கிறது ஃபார்ம் ஆகும். ஸோ ப்ராப்பர்ட்டிங்கிறது காம்பவுண்ட் அப்படிங்கிறது தனியாக ஃபார்ம் ஆகாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. The properties of compound different from its
different from those who its consistence of எலமெண்ட்டை தவிர்த்து எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி அந்த காம்பவுண்டுக்கு சேராது. உனக்கு நான் அப்புறம் எக்ஸாம்பிள் சொன்னேன், வாட்டர் வந்து தண்ணியை அணைக்கும், ஆனால் ஆக்சிஜன் தண்ணியை வளர வைக்கும். ஸோ த காம்பவுண்ட் cannot be broken into a physical method. ஸோ ஃபிசிக்கல் மெத்தட் மூலியமாக அந்த காம்பவுண்டை ஈஸியாக broken பண்ண முடியாது. This is because it is made up of different element and it is chemically combined. So sodium and chloride cannot be separated by a physical மெத்தட் ஃபார் ஆஸ் அ ஃபில்ட்ரேஷன். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு தண்ணி எடுத்துக்கங்க, தண்ணியில் கொண்டு போய் மண்ணை போடுங்க, மண்ணை போட்டு நல்லா கலந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த மண் கீழே விழுந்துடும். ஸோ அப்புறம் என்ன பண்ணிட்டீங்கன்னா, ஒரு நம்ம ஃபெனல் டியூப்பில் ஒரு ஃபில்டர் பேப்பரை வச்சு நீங்கள் ஊற்றிங்கன்னா அந்த மண் தனியாக அந்த தண்ணி தனியாக வந்துடும். ஸோ இது மாதிரி நம்ம வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மில் இந்த கெமிக்கல் சோடியம் குளோரைடும் காமன் சாரில் பிரிக்க முடியாது, ஏன்னா இது வந்து கெமிக்கலி கம்பைன் ஆகிருக்கு. ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து கெமிக்கல் கம்பைன் ஆகிறதுனால இது சிம்பிள் சப்ஸ்டன்ஸை வச்சு நம்மளால் பிரிக்க முடியாது. ஸோ காம்பவுண்ட் கேன் பி separated into a consistent chemical by chemical method only. ஸோ கெமிக்கல் மெத்தட் மூலியமாக மட்டுமே இதை நம்ம பிரிக்க முடியும். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் அண்ட் எலமெண்ட். ஸோ இவ்வளோ தான் காம்பவுண்ட்னா என்ன, எலமெண்ட்னா என்னென்னு பார்ப்போம். இது வந்து சிம்பிளஸ்ட் சப்ஸ்டன்ஸ், இது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான சப்ஸ்டன்ஸ். ஸோ the compound is a chemical substance is formed by the combination of two or more elements. ஸோ ரெண்டு இல்லை ரெண்டுக்கு மேற்பட்ட எலமெண்ட்டால் ஃபார்ம் பண்ணதே நம்மளுக்கு காம்பவுண்ட். இது வந்து சிம்பிளஸ்ட்டாக ஒரே சப்ஸ்டன்ஸ் மட்டும் தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எலமெண்ட் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ எலமெண்ட்லாம் ஒன்று சேர்ந்து நம்மளுக்கு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது, ஆனால் காம்பவுண்டை ரெண்டாக பிரித்தாலும் எலமெண்ட்டாக ஃபார்ம் ஆகாது. நம்ம இப்போ தான் பார்த்தோம், அதை சோடியமும் குளோரைடும் ரெண்டாக தனியாக பிரிக்க முடியாது. ஸோ atom are fundamental properties of element, molecule is the fundamental properties of compound. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இது. ஸோ இதோட நம்மளுக்கு இன்னையோட டாபிக் நம்ம முடிச்சிடலாம். ஸோ என்னோட டைம் இங்கே முடிஞ்சிச்சு. நாளைக்கு வந்து சிம்பிள்ஸ் ஆஃப் எலமெண்ட் ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். ஸோ அதுக்கப்புறம் மாலிகுலர் ஃபார்முலா என்னென்னு பார்த்துட்டு, அட்டாமிசிட்டினா என்னென்னு பார்த்துட்டு இதோட இந்த லெசனை பிடிச்சிடும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஸ்டூடெண்ட் லிகேட். தேங்க்யூ.